தருமபுரி மாவட்டம் ஏமனூர் அருகே யானையை கொன்று தந்தத்தை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏமனூர் காப்புக்காடு வனப்பகுதியில் தந்தம் வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில் யானை ஒன்று இறந்து கிடந்தது. 3 தனிப்படை அமைத்து விசாரித்த அதிகாரிகள் கொங்கரப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ், கோவிந்தபாடியைச் சேர்ந்த செந்தில் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து யானை தந்தமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி கோவிலில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பிரியா விடை, பஞ்சமூர்த்திகளுடன் பங்கேற்றனர். பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இருந்து சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாடை உடுத்தியும் தெய்வானைக்கு பச்சைப்பட்டு உடுத்தியும் திருமண விழா நடைபெற்றது. நியூயார்க் நகரில் தாங்கள் பரிசாக தந்து நிறுவப்பட்டுள்ள சுதந்திர தேவி சிலையை திரும்பத் தர வேண்டும் என்ற பிரான்சின் வலியுறுத்தலை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் 1886ஆம் ஆண்டு நியூயார்க் துறைமுகத்திற்கு பிரான்ஸ் மக்களின் பரிசாக சுதந்திர தேவி சிலை வழங்கப்பட்டது. ஆனால் இரு நாடுகளின் நட்புறவை ட்ரம்ப் தலைமையிலான அரசு மீறி வருவதால் சுதந்திர தேவி சிலையை அமெரிக்கா திரும்பத் தர வேண்டும் என்று லொக்ஸ்மான் உள்ளிட்ட பிரான்ஸ் நாட்டு தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் 2ஆம் உலகப் போரில் பிரான்சுக்கு அமெரிக்கா உதவியதை நன்றி மறக்க வேண்டாம் என்று வெள்ளை மாளிகை செயலாளர் கரோலின் லீவிட் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கொங்கராக்கோட்டையில் சிதிலமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கொங்கராக்கோட்டை கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலைகள் தற்போது குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விபத்தில் சிக்குவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக 5 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.